வாடகைக்கு. ஓஹோ, வாடகைக்கு வீடு கட்ட வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்துட்டாங்களே. மேல வாடகைக்கு இருக்கிறது என் தங்கச்சி. அடடே, அப்படியா? நீங்க நீலவேணி அண்ணனா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா நீலு. அண்ணா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. நான் எங்கேயோ இருக்கேன். மச்சான் வேலைக்கு போறாரு. நீ மட்டும் இங்க தனியா இருக்கியம்மா. கஷ்டமா இருக்குமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அத்தை மாமா கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனா என்ன அர்ஜுன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அண்ணா. நான் தனியா இருக்கேங்கிற ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா. நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு அது போதுமா? செம்ம சீன் அடிச்சு. மச்சான் வந்தால வந்துட்டு போனதா சொல்லி பாட்டுமா. பாய் அண்ணா. ஹலோ. அர்ஜுன் என்ன நல்லா பாத்துக்கிறான் அண்ணா. என்னடா இவன்? அவன் மச்சான கட்டி பிடிக்கிறத விட்டுட்டு நம்ம புள்ளைய கட்டி பிடிக்கிறான். சேம் டவுட். தேங்க்யூ. நம்ம பையன் இவன் தங்கச்சியை கட்டி பிடிச்சான், இவன் நம்ம பையனை கட்டி பிடிக்கிறான். குடும்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போல இருக்கே. அட கட்டிப்பிடி வைத்தியம் சார். கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு பர்சன்ஸ்லாம் தேவையில்ல, ஒன்லி எமோஷன்ஸ். யாரு கவலை இருக்காங்களோ அவன் கட்டி பிடிச்சுக்கலாம். வாடா கட்டி பிடிச்சுக்கலாம். இப்ப இவனுங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியலையே. சார் நீயா? எனக்கும் கட்டிப்பிடி வைத்தியம் வேணும் சார். உள்ள போ. அர்ஜுன், இன்னைக்கு ஏணி வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அந்த ஏணியை கொண்டு வர பச்சா யாருன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். நினைச்சேன் இந்த மாதிரி வீணா போற வேலையை செய்யறது நம்ம பையன்தானு. பாவம், அவன் இவனை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வீணா போனவன். நீலவேணி உனக்காக வெயிட்டிங் மச்சான். கீழே சுப்ரியா உனக்காக வெயிட்டிங். ஓகே ஓகே, போடா சீக்கிரம் போ. எவனா இருந்தாலும் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவானுங்க, இல்ல கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவானுங்க. இவனுங்க என்ன பொண்டாட்டியே எக்ஸ்சேஞ்ச்? அட ராமா, இது என்ன வீடா இல்ல ரெட் லைட் கேம்பா? எல்லாருக்குடையும் கெடுக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. செத்தண்டா சாமி. என்னாச்சு மாமா? அப்பா உனக்கு ஏன் ஏற வயசு இல்லன்னு சொல்லிருக்கல. என்ன அங்கிள் அவ்வளவு கத்துறீங்க? என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் படுத்துக்க. நோ, நான் தூங்க விட மாட்டேன். அப்படி தூங்குறது தப்பு. ராத்திரில படுக்கிறதுல அப்படின்னு தப்பு இருக்கு மாமா? அப்படியா? இருமா சொல்றேன். ஏய் பொண்ணு, உன் பின்னாடி ஒருத்தர் இருக்கானே, அவனை கூப்பிடு. என்னங்க அங்கிள் கூப்பிடுறாருங்க.